ஏன்னா நம்ம வந்து இங்கே லீகல் பிளாட்ஃபார்ம் லீகலாக அவங்க எந்த அளவுக்கு சஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கிறத வச்சு நம்ம பேசிடலாம். ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ஏன்னா ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு முடிவெடுக்க, ஏன்னா இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து அவர் சொல்லி சரி பண்ண பார்த்தா முடியலை, மியூச்சுவலாக முடிச்சுக்கலான்னு கேட்டால் முடியலை, அதுக்கு எதுக்குமே முடியல அப்படின்னும் போது அவர் இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் இல்லையா? நமக்கு வந்து ஃபேமிலி இருக்குது, நமக்கு குழந்தைங்க இருக்காங்க, இதெல்லாம் வந்து அவர் யோசிச்சிருக்கணும். ஏன்னா குழந்தைங்களும் இதனால் அவமானப்பட்டாங்க அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் போஸ்ட் பண்ணும் போதுன்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க சங்கீதா விஜய் அவர்கள் இந்த இடத்துல. ஓகே, அப்படியெல்லாம் இருக்கும் போது ஒரு லெவலுக்கு மேலே, அதாவது அந்த பர்ஸ்ட் அவுட் ஆகிற ஸ்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு லெவலுக்கு மேலே எதையும் தாங்க முடியாமல் அந்த பொங்கி வெளியில் வர ஒரு கட்டத்தில் தான் இப்போ வந்து அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அட் தி அதர் எண்ட் இது இந்த பர்சனல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே வந்து பதில் சொல்ல வேண்டியவர் வந்துட்டு விஜய் அவர்கள் தான். அதுவும் இப்போ நிறைய பேர் வந்து கேட்குறாங்க, கமெண்ட்லேயும் என்னால் பார்க்க முடியுது, ஏன் அவர் இன்னும் பதில் சொல்ல, ஏன் வாய் திறக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி. இன்னொன்று சோஷியல் மீடியாவுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஓகே, இன்னொன்று சங்கீதா விஜய் அவர்கள் பெட்டிஷன்லேயே வந்து இது போடப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. இதை வைத்து யாரும் லைக் பப்ளிக் பிளாட்ஃபார்மில் வந்து விவாதிக்கவோ, இதை வைத்து யாரும் பேஸ்டாக டிஸ்கஷன் இன்டர்வியூஸோ இந்த மாதிரி எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா நீங்கள் நம்மளாலே பார்க்க முடியுது இல்லையா, ஸ்டில் வந்துட்டு இதை வச்சு அவங்களுக்கு தேவையான கருத்துக்களை உள்ளே போட்டு அது கேலி கிண்டல் விவாதமாக தான் கொண்டுட்டு போயிட்டு இருக்காங்க. இது அடுத்தவங்க லைஃப் நம்ம விவாதிக்கவோ கேலி கிண்டல் பண்ணுவதற்கும் இங்கே கிடையாது.